இன்று என் வாழ்விலே நான் அடைந்திருக்கும் எல்லா உயர்ந்த தன்மைக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எத்துணை அநீதிகள் வெளியுலகத்தில் எனக்கு இழைக்கப்பட்டாலும் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நினைந்து நொந்து கொண்டு என்னை நானே அழித்துக் கொள்வதில்லை. இந்த மனப்பழக்கம் என் தந்தைகிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். சொத்தழிந்தாலும் தான் அழியாது இனிமையோடு வாழ்ந்தார். ஒருவர்க்கு ஒரு துரோகம் செய்யாது, ஒருவரை ஒரு ரூபாய் வஞ்சியாது, நேர்மையோடு வாழ்ந்தார். கொடுத்தாரே தவிர வாங்கினார் அல்ல. அவருக்கு வறுமை வந்த போது கூட இந்த பாட்டியெல்லாம் போய் பார்த்துப்பாரு. இன்றும் நினைத்து நெஞ்சு நெகிழுகின்றேன். என்ன மனிதரப்பா! ஆஹா, என்ன மனிதரப்பா! இந்த பாட்டிங்க 2 பேரும், இந்த 2 சகோதரிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஒருவரையே திருமணம் செய்து கொண்டு அவர் இறந்த பிறகு அண்ணாமலையானுக்கே தன் வாழ்க்கையை சமர்ப்பித்து எப்போதும் அந்த காவி நிறம் துவராடைன்னு சொல்லுவாங்க, அதுதான் உடுத்தி இருப்பார்கள் 2 பேருமே. காரைக்கால் அம்மையார் எப்படி வாழ்ந்திருப்பார், திலகவதி அம்மையார் எப்படி வாழ்ந்திருப்பார்னு நம் மனக்கண் முன்னால் நாம் நிறுத்தி பார்க்க முடியும். இந்த 2 சகோதரிகளையும் பார்த்தோம். ஔவையார் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்றதுக்கெல்லாம் வாழும் உதாரணம். நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் எல்லாமே உறவினர்கள் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. இருந்தால் கூட அண்ணாமலையானுக்கு சேவை செய்வதற்கு, அண்ணாமலையார் வீதியில வருவாரு, மாட வீதியில ஊர்வலமாக. அப்ப அவருக்கு மண்டகப்படி கொடுக்கணும். அதுக்காக திண்ணை கடை ஒன்று நடத்தி வந்தார்கள். திண்ணையில சின்ன மர சட்டத்தை கதவாக அடித்து போட்டு சிறு சிறு பொருட்களை விற்பது. சமையலுக்கு தேவையான பொருட்கள், மஞ்சள் தூள், அந்த காலத்து சிறு மளிகை கடை, திண்ணை கடை நடத்தி வந்தார்கள். இந்த குழந்தைங்க வாங்கி சாப்பிடுற தேன் மிட்டாய், இந்த மாதிரியான மிட்டாய் மற்றும் சமையல் பொருள்கள், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி, இந்த சிறு பொருட்களை வாங்கி வந்து ஒரு சிறு கடை, திண்ணை கடை நடத்தி வந்தார்கள். வேற ஒன்னுத்துக்கு இல்லை. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை உறவினர்கள்லாம் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. அது ஆனா எதுக்காக நான் திரும்ப திரும்ப கேட்பேன், பாட்டி ஏன் இந்த கடை நடத்துறீங்கன்னு சொன்னா, அப்பா வரும்போது பிச்சை எடுத்து மண்டகப்படி பண்ண முடியாதுப்பா, மண்டகப்படி பண்றதுக்காக நான் பிச்சை எடுக்க முடியுமா, அதுக்கு தான் சேர்த்து வைக்கிறோம்ப்பா. என்ன வருமானம் அந்த சிறு கடையில் வந்தாலும் அதை சேர்த்து 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 வச்சு அவங்க ஒரே வேலை என்ன, அண்ணாமலையார் தெருவில் வரும் பொழுது தீபாராதனை கொடுக்கணும், மண்டகப்படி கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன வாழ்க்கையடா! இன்னைக்கு நான் இத்தனை கோடி சொத்தை சேர்த்து வைத்து இதுக்காகவே வாழ்க்கையே கொடுத்த என் சன்னியாசிகளுக்கு எத்தனை பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கு. பெருமான் வெளியில ஊர்வலத்துக்கு வந்தார்னா நாம போய் எங்க நின்னாகணும், மண்டகப்படி கொடுத்தாகணும், அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பாகம்னு சொல்லி புரிய வைக்க நான் என்ன பாடுபட வேண்டி இருக்கு. இத்துணை கோடி சொத்தை சேர்த்து இவர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையையே கொடுத்து பயிற்சி செய்ய வைத்து, ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த காலத்துல என்ன ஸ்ரத்தை! அவர்களை எல்லாம் நினைக்கும் பொழுதே நெஞ்சு இனிக்கிறது. அந்த பாட்டிங்க 2 பேரும் இன்னமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த காலத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் விடுமுறை.
அந்த தெரு முழுக்க அந்த காலத்துல நிறைய சைவ வேளாளர் குழந்தைகள் இருப்பார்கள். எல்லாருமே ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல உறவா இருப்பாங்க. திருவண்ணாமலை சைவ வேளாளர்கள் அந்த ஒண்ணுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுனால யாரை எடுத்தாலும் ஒரு 5 விதத்திலேயாவது நமக்கு உறவா இருப்பாங்க. தாயார் சைடுல இருந்து ஒரு 5 விதமா உறவா இருப்பாங்க, 2-3 விதமா இருப்பாங்க. தாயார் சைடுல இருந்து 2-3 விதமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல 5 விதமா உறவா இருப்பாங்க. அந்த தெருக்கு எல்லா குழந்தைகளுமே ஏதாவது ஒரு விதத்துல இந்த பாட்டிகளுக்கு உறவா இருப்பாங்க. இந்த பாட்டிகள் சனிக்கிழமையானா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த வாழைப்பழத்தை உரிச்சு ஒரு சின்ன கத்தி வச்சு அந்த வாழைப்பழத்தை கீறி, அது ஒரு டெக்னிக்கலா அழகா கீறுவாங்க. கீறி வெளியில இருந்து பார்த்தா முழு வாழைப்பழம் இருக்கும். ஆனா உள்ள அழகா கீறி ஒரு ஓட்டை பண்ணி அதுல ஃபுல்லா இந்த விளக்கெண்ணெயை ஊத்திடுவாங்க. அவங்க வேலை என்னன்னா, இதை ஒரு ட்ரேல ஒரு மரத்தட்டு மாதிரி இருக்கும். அதுல இதை அடுக்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற சில குழந்தைங்க முதல்ல கூப்பிட்டு, கண்ணு இதை சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா நேரடியா விளக்கெண்ணெய் கொடுத்தா எந்த குழந்தையும் சாப்பிடாது. ஆனா விளக்கெண்ணெய் வைந்து வயத்துக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்பவும் தவறாமல் என் வாழ்க்கையில நான் செய்யற ஒரு விஷயம் விளக்கெண்ணெய் குடிப்பதும் கடுக்காப்பொடி எடுத்துக்கொள்வதும். அது நம்மளை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வைக்குதுன்னு வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும், குடிச்சு பார்த்தாதான் தெரியும். அந்த வயசுலயே அந்த பாட்டிமார்கள் அவங்களுடைய ஸ்ரத்தை, அந்த குழந்தைங்க எல்லாருடைய ஆரோக்கியத்தை பத்தி அவங்களுக்கு இருந்த ஸ்ரத்தை, அந்த வயசுல அவர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்தார்கள். ரொம்ப 90 ஆண்டுகளுக்கு மேலாவது வாழ்ந்தார்கள். 50 வாழைப்பழத்தை உரிச்சு காலையில ஒரு மணி நேரம் இது ஒரு வேலை மாதிரி செய்வார்கள் 2 பேரும். எல்லாத்துலயும் விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஒன்னொன்னா சாப்பிட வைப்பாங்க. ஒரு குழந்தைக்கும் ஒரு வாழைப்பழம். ஏதாவது நாங்க சாப்பிடாம அடம் பண்ணோம்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு தேன் மிட்டாய் கொடுப்பாங்க கிஃப்டா. சோ அந்த மாதிரி ஒரு 2-3 குழந்தைங்க அவங்களோட ரொம்ப நெருக்கமா தேன் மிட்டாய் கொடுக்கறதுனால வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தேன் மிட்டாயும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருப்போம். உடனே எங்களை தான் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. தெருவில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் நாங்க பிடிச்சிட்டு வரணும். ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா ஒரு தேன் மிட்டாய் எக்ஸ்ட்ரா. எங்களுக்கு ஒரு தேன் மிட்டாய், அந்த குழந்தைக்கு ஒரு தேன் மிட்டாய். இது எல்லாமே இலவசம் தான். யார்ட்டையும் இதுக்கு நம்ம பாட்டிங்க, சொந்த பாட்டிங்க ஸ்ரத்தையோட உட்கார்ந்து ஒரு சனிக்கிழமையும் ஒரு காலையில அவங்க காலையில ஒரு 6 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. வந்து உட்கார்ந்து இதை ஆரம்பிச்சாங்கன்னா மதியானம் ஒரு 2 மணி வரைக்கும் இதான் அந்த 2 பாட்டிகளுக்கும் வேலை. 50 குழந்தைகளையும் பிடிச்சி ஒரு வீடா ஆள் அனுப்பி எல்லா குழந்தைகளையும் கொண்டு வந்து அதுகளுக்கு இந்த விளக்கெண்ணெய் வச்ச வாழைப்பழத்தை ஊட்டி அவங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் இவங்க ஓய்வெடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் வாரம் தவறாமல் ஸ்ரத்தையோட பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் இருக்கின்ற ஆரோக்கியமான நிலைக்கு அவர்கள் கொடுத்த அந்த விளக்கெண்ணெய் குடிக்கின்ற வாழ்க்கை முறை ஒரு அடிப்படை காரணம். இந்த காலத்துல சொல்றதுக்கே ஆள் இல்ல. விளக்கெண்ணெய் குடிப்பா, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கே ஆள் இல்ல. சொல்றது மட்டும் இல்ல, கடைக்கு போய் 50 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த வாழைப்பழத்தை ரொம்ப அழகா வெளியில இருந்து பார்த்தா அந்த வாழைப்பழம் கீறி இருக்குன்னே தெரியாது. சின்ன கத்தியில அழகா கீறி உள்ள ஒரு டியூப் மாதிரி ஓட்ட மாதிரி பண்ணி அதுல ஃபுல்லா விளக்கெண்ணெயை ஊத்தி, இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இதற்கு மேல் வருவார்களான்னு குறைந்தபட்சம் இவர்களுடைய கதையையும்
இவர்களை பற்றிய செய்திகளை எல்லாமாவது வரலாற்றில் பதிவிட்டு விடுகின்றேன். இதுதான் நான் அவர்களுக்கு செய்யும் நன்றி கடன். என் அண்ணாமலையானுக்கு நான் செய்யும் நன்றி கடன். அந்த ஞான சூழலியலுக்கு நான் செய்யும் நன்றி கடன். அதுல சில குழந்தைங்க வாழைப்பழத்தை பாதியை சாப்பிட்டுட்டு அந்த விளக்கெண்ணையோட கசப்புனால மீதியை துப்பிரும், விடமாட்டாங்க. ஒரு தேன் மிட்டாயை கொடுத்து சாப்பிட வச்சு அங்கேயே உட்கார வச்சு இன்னொரு வாழைப்பழத்தை கீறி அதுல விளக்கெண்ணையை வச்சு அதுகளை சாப்பிட வச்சு, என்ன ஸ்ரத்தை! இவங்க 2 பேர் தான் அந்த பாட்டிமார்கள். மூத்த சகோதரி, இளைய சகோதரி 2 பேருடைய படமும் இங்க இருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக என்னுடைய வரலாற்றை தொகுத்துக் கொண்டிருக்கின்ற என் சன்னியாசிகள் திருவண்ணாமலை முழுக்க ஆராய்ந்து இவங்களுடைய படத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. ஜீரணம்னா என்ன? வாழ்க்கையை ஜீரணிப்பதுன்னா என்ன? உயிர் தவம். ஓயாது, தயங்காது, முடங்காது அன்பினால் செயல்பட்டு கொண்டே இருத்தல். நான் அண்ணாமலையார் கோயில்ல பார்த்திருக்கேங்க. நான் பிறந்ததுல இருந்து என் வாழ்க்கையே அண்ணாமலையார் கோயில்ல தான். பிறந்ததே அண்ணாமலையார் கோவில்ல தான். 7ஆம் பிரகாரத்துக்குள்ள தான் பிறந்தேன், அங்கதான் வளர்ந்தேன். எப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம், எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இப்ப கடைசியா நான் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனது கும்பாபிஷேகத்தப்ப போனேன். இப்ப நடந்த கும்பாபிஷேகத்தின் போது. அது வரைக்கும் நான் எப்ப கோவிலுக்கு போனாலும் ஒரே ஒரு நாள் கூட அவர்கள் இல்லாமல் பார்த்ததில்லை. அது ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் கடந்த 40 ஆண்டுகளாக அண்ணாமலையாருக்கு சேவை செய்கின்ற ஒரு 50 பேர் என்னால பேரம் சொல்ல முடியும். எங்கே இது மாதிரியான மனிதர்களை இதுக்கு மேலெல்லாம் பார்க்க போறோம்? ஒரு நாள் தவறாமல் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தீர்த்தம் சுமக்கிறவங்க. அதே மாதிரி வைத்தியநாத குருக்கள்னு ஒரு சிவாச்சாரியார் ஒரு நாள் தவறாமல் பள்ளியறையில் இருப்பாரு, பள்ளியறை பூஜைக்கு. இதுவரைக்கும் அவர் விடுப்பெடுத்து ஒரே ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை வெளியூர்ல ஏதாவது உறவினர்கள் திருமணம் அந்த மாதிரிலாம் போனார்னா அப்படி வேணா ஒரு சில நாட்கள் மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா அது ரேர் எக்ஸம்ஷன். தீவட்டி பிடிக்கிற ஒருத்தர் அண்ணாமலையார் கோவில்ல இன்னமும் எனக்கு நினைவு இருக்கின்றது. அவர் இல்லாமல் நான் ஒரு உற்சவம் நடந்து பார்த்ததே இல்லை. அதே மாதிரி செக்யூரிட்டி ராஜேந்திரன் பெரிய பொட்டு, பெரிய குங்கும பொட்டு வச்சிருப்பார். அவர் இல்லாமல் பெருமான் திருவீதி விழாக்கு வெளியில வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த நந்தி பிரம்பை அவர் தாங்கி பிடித்து நின்று அவரோட மட்டும்தான் பெருமான் வெளியில வருவார். திருவண்ணாமலை ஹெவி டியூட்டி ஹிந்துயிசம். 365 நாட்களிலே 300 நாட்கள் உற்சவம் நடக்கிற திருத்தலம். அண்ணாமலையாரை பற்றி பேச துவங்கினால், அந்த ஞான சூழலியலை பற்றி பேச துவங்கினால் எதை சொல்வேன், எதை விடுவேன்? உணர்வே
உயிரே மலருகின்ற, அதனாலதான் நினைக்க முக்தி தரும்னு சொல்றார்கள். ஒவ்வொரு மண் துளியும் சிவலிங்கம். ஒரு இனிமையான ஞானச் சூழலியல். அதாவது மிகப்பெரிய வைதீக சைவர்கள், பாண்டுரங்கனார் மாதிரி வைதீக சைவர்கள், மிகப்பெரிய வேதாந்திகள் அண்ணாமலை சுவாமிகள் மாதிரி திருவடித்தூளி சுவாமிகள் இருந்தாங்க, சாதுவோம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வேற வேற சம்பிரதாயம். ஆனால் அவர்களுக்குள் இருந்த ஆழ்ந்த நட்பு, மரியாதை, இணைப்பு, பிணைப்பு பார்க்கும்போதுதான் தெரியுது அவங்க எல்லாருமே அனுபூதிவான்கள். அனுபூதி அடைந்திருந்ததனால அண்ணாமலை சுவாமிகள் ரமண மகர்ஷியினுடைய வேதாந்த சம்பிரதாயம், சுத்த அத்வைத சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம் தான். ஆனா அனுபூதி அடைந்த மகான். அதே மாதிரி என்னுடைய ஆகம சைவ குரு பாண்டுரங்கனார் மிகப்பெரிய சைவ சித்தாந்தி, ஆகம சைவர், ஆனா அனுபூதி அடைந்திருந்த மகான். ரெண்டு பேருமே அனுபூதி அடைந்தவர்கள்ன்றதுனால அவர்களுக்கு நடுவில் இருந்த நட்பு, அன்பு, இனிமைத்தன்மை ஒன்ன கண்டுபிடிச்சிட்டங்க. அனுபூதி அடைந்தவர்கள் அலட்டிக் கொள்வதே இல்லை. அனுபூதி இல்லாத லூசுகள் எதை பற்றியும் சண்டையிட்டுக் கொண்டே திரிகின்றன. நான் சொல்றேன், இந்த ஒருத்தருமே இசக்கி சுவாமிகள் மிகப்பெரிய சித்தர், சித்தர் சம்பிரதாயத்தின் வாழும் வாரிசு, ஞானச் சூழல். வைத்தியநாத குட்டி பேர். அந்த சுவாமிஜி வந்து சின்ன பால பருவத்திலே 14 வயசுல வந்து 14ல அவங்க பாலிடெக்னிக் போயிட்டாங்க. ரொம்ப சின்ன, அவங்க ரொம்ப அதுக்கு சின்ன வயசு. எங்க இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த வயசுல வந்து அவருக்கு வந்து டெய்லி பள்ளியறை பூஜை பார்க்குற பழக்கம் உண்டு, சாமி தரிசனம் பண்ணுற பழக்கம் உண்டு. அதனால் பள்ளியறையில் வந்து அம்பாள் பல்லக்கு வழங்குறோம். அது அம்பாள் வந்து ஒரு வயசானவங்க ஒரு தூக்குவாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க. அது இவருக்கு தூக்கணுன்ற ஆசை உண்டு இருக்கு. அவருக்கு அவங்க தூக்குறவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஷார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு எட்டாதுப்பா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிச்சுனே வந்தாங்க. அப்போ நான் இருக்கும்போது என்கிட்ட 2 வாட்டி கேட்டிருக்காரு சுவாமி கொஞ்சம் அவங்களாம் என்ன விட மாட்டேன்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஒன்றால் தூக்க முடியாதுப்பா நானே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் கையாவது அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சுவாமி. அப்புறம் நான் அந்த ரெகுலராக தூக்குறவங்க பெரியவங்கிட்ட சொல்லி தம்பி கொஞ்சம் சொல்லுப்பா, கை வச்சுக்கிட்டு ஆசைப்பட அப்படியே அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஒரு இது அன்னைக்கு பண்ணி விட்டார் சுவாமி. அவருடைய முயற்சி சுவாமி அவர் ஏற்றுக்கிட்டார். வேற என்ன பார்த்துருக்கீங்க கோயில்ல சுவாமிகள் சின்ன வயசுல வரும்போது? தினம் வந்துருவாங்க இல்லையா? ரெகுலராக பள்ளியறை பூஜை அட்டன் பண்ணுவாங்க. ஏதாவது வெளியூர் போகிற சம்பந்தமாக இருந்தால் தான் வரமாட்டார். அவர் வரலன்னா இல்லை லோக்கல்லன்னா அப்படிதான் எடுத்துக்கிறோம். சந்தோஷம். அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ராஜமுதலியார் தெரியும் தெரியும். அவங்க பார்க்கட்டு எல்லாரும் தெரியும். ரொம்ப இவரளவு பரிசயம் இல்லை, தெரியும் இவங்க தான் இந்த ஃபேமிலி தான் தெரியும்.
இவராலும் நம்மளுக்கு அவங்கள பரிச்சயம் தெரியும். உங்களோட மற்றபடி பேசுவாங்களா சுவாமிஜி? அப்போ பேசுனாங்க, இப்போ பேசுறது நான் பார்த்துட்டே போக முடியலையே, நம்ம தூரம் இருந்துரும், நம்ம அந்த அளவுக்கு அப்படி இல்லைங்க, போனா தெரியும். நான் கிட்ட சின்ன வயசுல என்ன பேசுவாங்க உங்க கூட? அதான் சுவாமி அதுதான் கேட்பாரு, அவர் வேற எதுவும் கேட்க மாட்டாரு. சாமியோட பணி நானும் என் சுமக்கணும் அம்பால அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு என்னால் முடிஞ்சு நான் ஒத்தாசை கை காட்டி விட்டுருக்கேன், அவ்வளோதான். நானும் பெருசாக பண்ணியிருக்கேன். வைத்தியநாதத்துக்கு என் பேர். அந்த மாதிரி சுவாமிஜி வந்து சின்ன பால பருவத்திலே 14 வயசுல வந்து 14ல அவங்க பாலிடெக்னிக் போயிட்டாங்க. ரொம்ப சின்ன அவங்க, ரொம்ப அதுக்கு சின்ன வயசு எங்க இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த வயசுல வந்து அவருக்கு வந்து டெய்லி பள்ளியறை பூஜை பார்க்குற பழக்கம் உண்டு, சாமி தரிசனம் பண்ணுற பழக்கம் உண்டு. அதனால் பள்ளியறையில் வந்து அம்பாள் பல்லக்கு வளர்க்கலாம். அது அம்பாள் வந்து ஒரு வயசானவங்க கொஞ்சம் தூக்குவாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க. அது இவருக்கு தூக்கணுன்ற ஆசை உண்டு இருக்கு. அவருக்கு அவங்க தூக்குறவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஷார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு எட்டாவது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிச்சுனே வந்தாங்க. அப்போ நான் இருக்கும்போது என்கிட்ட 2 வாட்டி கேட்டிருக்காரு சுவாமி கொஞ்சம் அவங்களாம் என்ன விட மாட்டேன்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஒன்றால் தூக்க முடியாதுப்பா நானே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் கையாவது அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சுவாமி. அப்புறம் நான் அந்த ரெகுலராக தூக்குறவங்க பெரியவங்க கிட்ட சொல்லி தம்பி கொஞ்சம் சொல்லுப்பா, கை வச்சுக்கிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஒரு இது அன்னைக்கு பண்ணி விட்டார் சுவாமி. அவருடைய முயற்சி சுவாமி அவர் ஏற்றுக்கிட்டார். வேற என்ன பார்த்துருக்கீங்க கோயில்ல? சாமிகள் சின்ன வயசுக்கு வரும்போது தினம் வந்துருவாங்க இல்லையா? ரெகுலராக பள்ளியறை பூஜை அட்டன் பண்ணுவாங்க. ஏதாவது வெளியூர் போகிற சம்பந்தமாக இருந்தால் தான் வரமாட்டார். அவர் வரலன்னா இல்லை லோக்கல்லன்னா அப்படிதான் எடுத்துக்கணும். சந்தோஷம். அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ராஜமுதலியார் தெரியும் தெரியும், அவங்க மார்க்கெட் எல்லாரும் தெரியும். ரொம்ப இவரளவு பரிச்சயம் இல்லை, தெரியும் இவங்க தான் இந்த ஃபேமிலி தான் தெரியும். இவரளவு நம்மளுக்கு அவங்கள பரிச்சயம் தெரியும். உங்களோட மற்றபடி பேசுவாங்களா சுவாமிஜி? அப்போ பேசுனாங்க, இப்போ பேசுறது நான் பார்த்துட்டே போக முடியலையே, நம்ம தூரம் இருந்துரும், நம்ம அந்த அளவுக்கு அப்படி இல்லைங்க, போனா தெரியும். நான் கிட்ட சின்ன வயசுல என்ன பேசுவாங்க உங்க கூட? அதான் சுவாமி அதுதான் கேட்பாரு, அவர் வேற எதுவும் கேட்க மாட்டாரு. சாமியோட பணி நானும் என் சுமக்கணும் அம்பால அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு என்னால் முடிஞ்சு நான் ஒத்தாசை கை காட்டி விட்டுருக்கேன், அவ்வளோதான். நானும் பெருசாக பண்ணியிருக்கேன். ஆழ்ந்து கேளுங்கள். தடங்களுக்கு வருந்துகிறோம். ஒரு சின்ன பிரேக், அதாவது அந்த அவங்க வைத்தியநாத குருக்கள் அவர்களுடைய சில நிமிட வினாடி வீடியோவை பார்த்தீர்கள். அவர் சொல்றாரு, நான் ஒரு நாளும் வராமல் இருந்ததில்லை பள்ளியறை பூஜைக்கு, ஒருவேளை வரலன்னா ஊர்ல இல்லைன்னு அர்த்தம்னு. நானும் அவரை பற்றி அதான் சொல்லுவேன், அவர் ஒரு நாளும் இல்லாது இருந்ததில்லை, ரொம்ப ரேராத்தான் அவர் ஊர்ல இல்லைன்னா தான் ஒரு நாளைக்கு எப்பயாவது வராம போயிருப்பார். இது மாதிரியான நபர்களை எல்லாம் இந்த காலத்தில் பார்க்க முடியாதுங்கய்யா. என்ன ஸ்ரத்தை,
என்ன வாழ்க்கை முறை! ஒவ்வொருவரை பற்றியும் நான் சொல்ல ஆரம்பிச்சா யப்பா! என்னுடைய சித்த குரு, அதாவது சித்தா அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறை வெறும் வைத்தியம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு ஞான வாழ்க்கை முறை. ஞானத்தை மலர வைக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் சித்த பரம்பரை. இசக்கி சித்தர்னு பெரிய ஞானி, பிரம்ம ரிஷி அவர். எனக்கு ஒரு சில மணி நேரங்கள், வெறும் ஒரு சில மணி நேரத்துல மொத்த ஹிந்து வைத்திய முறையையே எனக்கு விளக்கி முடிச்சிட்டாரு. இந்து வைத்திய முறை அப்படிங்கிறது இந்த ஆயுர்வேதம், சித்தா, ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு வைத்திய முறை. அதுல ஒரு 200 உட்பிரிவுகள் இருக்கு. ஆயுர்வேதத்திலேயே கூட கேரளாவிலே ஒரு விதத்திலே கடைபிடிக்கப்படும், கல்கத்தா வங்காளத்திலே ஒரு விதத்திலே கடைபிடிக்கப்படும், எல்லாம் ஒரு 200 உட்பிரிவுகளை கொண்ட ஹிந்து வைத்திய முறை. ஆயுர்வேதம்னு சொல்ற உபவேதமான வேதங்கள், அந்த சாஸ்திரங்களில் இருந்தும், தமிழிலே சித்த வைத்தியம்னு சொல்ற சித்தர்கள் சாத்திரங்கள், இந்த ரெண்டுல இருந்தும் ரெண்டுத்தினுடைய சாரமும் ஒன்றுதான். இந்த சம்ஸ்கிருத தமிழ் பேதத்தை உருவாக்கி இந்து மதத்தை அழிக்க முயற்சி செய்கின்ற இந்த மொழியியலை வைத்து இறையியலை அழிப்பது, இறையியலை வைத்து மொழியியலை அழிப்பது, இந்த விளையாட்டுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இங்க நேர்மையாக உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு மட்டும்தான் இருக்கிறேன். நன்மையை சொல்ல மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய குரு இசக்கி சுவாமிகள் எனக்கு இந்த ஜீரணத்தை பற்றி விளக்கினார். ஒரு சில மணி நேரங்கள்ல மொத்தமா ஹிந்து வைத்திய முறையையே விளக்கிட்டார். அவர் சொன்ன ஒரு சில சத்தியங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், கேளுங்க. அவர் சொன்னாரு, நான் பேசும்பொழுது அவர்கிட்ட கேட்டேன், சாமி, சர்வரோக நிவாரணி, எல்லா வியாதிகளுக்குமான மருந்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே தோள்ல தட்டி, கண்ணு, தமிழ் தெரிஞ்சா போதுங்கண்ணு, எல்லா மூலிகைகள் செடி கொடிகளுக்கும் தமிழ் பேரை தெரிஞ்சுக்கோ போதும். மொத்த இந்து மெட்டீரியா மெடிக்காவுமே அந்தந்த மூலிகை செடி கொடிகள் தாவரங்களுடைய பேர்லயே நம்ம பெரியவங்க பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒவ்வொரு மூலிகை செடி கொடிகளுக்கு, இலைத்தழைகளுக்கு அதனோட பேரை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய குருவை நீங்க இப்ப தரிசிக்கலாம். பிரம்ம ரிஷி இசக்கி சித்தர், பெரிய சித்தர்.
இசக்கி சுவாமிகள் அவர் சொன்னாரு, ஒரு சில உதாரணம் கொடுத்தார். வேப்பலைன்னா தெரியுமில்லப்பான்னு கேட்டார். நல்லா தெரியும் சாமி வேப்பலை அப்படி. வெப்பம் இலை, வெப்பத்தை இல்லாது செய்கின்றது வேப்பிலை, அவ்வளவுதான். கரிசாலை நம்முடைய உடம்ப சுத்திகரிக்கிற கல்லீரலுக்கு என்ன பிரச்சனைனாலும் கரிசாலை இலை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கரிசாலைனா சுத்திகரிக்கின்ற ஆலை. இளம்பிரண்டை எலும்பை பல மடங்கு பலமாக்குவது இளம்பிரண்டை. ஒவ்வொரு மூலிகையோட தமிழ் பெயரை தெரிந்து கொண்டாலே போதுமானது. ஆழ்ந்து கேளுங்க. என்னுடைய குருமார்களை நினைத்தாலே நெஞ்செல்லாம் நிறைவதனால சில நேரத்தில் அவங்க படத்தை பார்க்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான். நல்லது. அவர் எனக்கு கொடுத்த அந்த சித்த வைத்தியம் பற்றிய ஞானத்தை சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். மொத்த ஹிந்து மெட்டீரியா மெடிக்காவுமே அந்தந்த மூலிகைக்கு தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள், அவ்வளவுதான். அதை மட்டும் புரிஞ்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த மூலிகை எந்த வியாதிக்கு உதவும், எந்த உடல் உறுப்பை குணப்படுத்த உதவும், மொத்தமுமே அந்த பேர்லயே முடிஞ்சு போயிடுது. அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு விதைகள், பருப்புகள், அதோட வடிவமும் பார்த்து நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஆர்கன் அதே வடிவத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு வால்நட், இதை பார்த்தா இது எந்த ஆர்கன்மா இருக்கு? மூளை. அப்ப மூளைக்கு தேவையான எல்லா சக்தியும் இந்த நட்ல இருக்கு. இறைவன் படைக்கும் பொழுதே நம்முடைய உடம்போட ஆர்கனோட வடிவத்திலேயே அந்தந்த தேவையான மருந்துகள், விதைகளையும் அதே வடிவத்தில் படைச்சு வச்சிடறாரு. இந்த 2-3 ரகசியங்களைத்தான் அவர் எனக்கு சொன்னார். அதை பார்த்து அதை கேட்டு செய்ய துவங்கியதும் சில நாட்களிலேயே நம்மை ஒரு நல்ல, நம்முடைய உடல் நலத்தை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு ஹிந்து வைத்திய அறிவியலை நமக்கு கத்துக் கொடுத்துட்டாரு. சில நாட்கள் நான் அந்த சத் சங்கத்தில் உங்களோட எல்லாம் அந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன்.
ஜஸ்ட் ஒரு பாடல் அவர் கொடுத்தாரு. இப்ப ரீசெண்டா இன்டர்நெட்ல அதே பாடல் எனக்கு கிடைச்சது. பார்த்த உடனேயே மனமெல்லாம் மகிழ்ந்தது. அந்த பாடலை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன். மூளைக்கு வல்லாரை முடிவர நீலி நெல்லி, ஈழைக்கு முசு முசுக்கை எலும்பிற்கு இளம்பெரண்டை, பல்லுக்கு வேளாளன் பசிக்கு ஜீரகமிஞ்சி, கல் ஈரலுக்கு கரிசாலை காமாலைக்கு கீழா நெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள், தொண்டைக்கு அக்கரகாரம் தோலுக்கு அருகுவேம்பு, நரம்பிற்கு அமுக்குரான் நாசிக்கு நொச்சி தும்பை, உரத்திற்கு முருங்கைப்பூ ஊதலுக்கு நீர்முள்ளி, முகத்திற்கு சந்தானனி மூட்டுக்கு முடக்கருத்தான், அகத்திற்கு மருதம்பட்டை அம்மைக்கு வெம்பு மஞ்சள், உடலுக்கு எள்ளெண்ணெய் உணர்ச்சிக்கு நிலப்பனை, குடலுக்கு ஆமனக்கு கொழிப்பெதிர்க்க வெண்பூண்டே, கருப்பைக்கு அசோகுபட்டை களைப்பிற்கு சிந்திலுப்பு, குருதிக்கு அத்திப்பழம் குரலுக்கு தேன்மிளகு, விந்திற்கு ஓரிதழ் தாமரை வெள்ளைக்கு கற்றாழை, சிந்தைக்கு தாமரைப்பூ சிறுநீருக்கு சிறுகன்பீளை, கக்குவானுக்கு வசம்புத்தூள் காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயில் இறகு வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி, நீர் கோவைக்கு சுக்குமிளகு நீர், நீர் இழிவிற்கு ஆவாரை குடிநீர், வேர்க்குருவிற்கு பனைநுங்கு நீர், வெட்டைக்கு சிறுசெருப்படையே, தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணெய் சீழ்காதுக்கு நிலவேம்பு, நாப்புண்ணிற்கு திரிபலாவேலன் நஞ்செதிர்க்கு அவரியெட்டி, குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான் குருதி கக்கலுக்கு இம்பூரல் வேர், பெரும்பாட்டிற்கு அத்தினாவல் பெருவயிருக்கு மூக்கிரட்டை, கக்கலுக்கு எலுமிச்சை ஏலம் கழிச்சலுக்கு தயிர் சுண்டை. நல்ல கேளுங்க, எலுமிச்சைன்னா அவர் விளக்க சொன்னார். எலி கடிக்காது மிச்சம் வைக்கும் ஒரே பழம் எலுமிச்சம் பழம் தான். அதனாலதான் பேர் எலி மிச்சை பழம். எலி சார்ந்து பரவுகின்ற எல்லா வியாதிகளையும் எலுமிச்சை சரி பண்ணிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் கழிச்சலுக்கு தயிர் சுண்டை, அக்கிக்கு வெண்பூசனை, ஆண்மைக்கு பூனைக்காலி, வெண்படைக்கு பூவரசு, கார்போகி, விதை நோயா கழற்சி விதை, புண்படைக்கு புங்கன் சீமையகத்தி, புழுக்குடற்கு வாய்விளங்காமனக்கு கால்வெடிப்பா மருதாணி கிளிஞ்சை, கரும்படை வெட்பாலை சிரட்டை, கால் சொரிக்கு வெங்கார பனீர், காணாகடிக்கு குப்பைமேனி உப்பே, உடல் உளுந்து எள்ளு, உளம் மயக்க கஞ்சா கள்ளு, உடல் இளைக்க தேன்கொள்ளு, உடல் மறக்க இளங்கனியே, அருந்தமிழர் வாழ்வியலில் அன்றாடம் சிறுபணிக்கு அருமருந்தாய் வழங்கியதை அறிந்தவரை உரைத்தேனே. இந்த ஒரே பாடலை மனப்பாடம் செய்தீர்களானால் போதுமானது. இதையும் முகநூலில் பதிவிடுகிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு பாடலை மனப்பாடம் செய்து இந்த ஒவ்வொரு மூலிகையினுடைய தமிழ் பெயரை தெரிந்து கொண்டு அதை பதம் பிரித்து படிக்க தெரிந்தால் போதுமானது. கரிசாலை சுத்திகரித்தல் நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய டீடாக்சர் நம்ம லிவர் தான். அந்த லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி சுத்திகரிக்கின்ற வேலையை செய்வதுதான் கரிசாலை. அதாவது சுத்திகரிக்கிற ஆலை, அதான் கரிசாலை. கரிசாலை சாப்பிட்டீங்கன்னா கல்லீரலை சுத்திகரிக்கின்ற வேலையை ஆலையை போலே முழுமையாக செய்ய வைக்கும். உண்மையில நம்ம உடம்புல மிகப்பெரிய டீடாக்சர் லிவர் தான். கரிசாலை மாதிரி அந்த லிவரை ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜெட்டிக் ஆக்கி டீடாக்ஸ், உடம்ப டீடாக்ஸ் பண்ண வைக்கிற வேற ஒரு பொருள் இல்லை.
இந்த ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையை ஹெல்தியா நீங்க பாட்டு நடத்த முடியும். மொத்த மெட்டீரியா மெடிக்கா ஹிந்து மெடிசன் அந்தந்த மூலிகையோட பேர், தமிழ் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டே முடிஞ்சு போச்சு. அந்தந்த விதைகள், மூலிகை பொருட்களோட வடிவத்தை பார்த்து நம்ம உடம்புல இருக்க எந்த ஆர்கன் அதே வடிவத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி சிறு 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 ரகசியங்கள் சில நாட்களிலேயே என்ன ஆரோக்கியமா வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சுய வைத்தியராக மாற்றிவிட்டார். நம்ம எல்லாரும் இந்த சிறு சிறு சத்தியங்களை புரிந்து கொண்டு ஒரு சுய வைத்தியர் அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம்னா 90% உடல் நலத்தை நாமளே காப்பாத்திப்போம். நம்மளை ஹெல்த்தியா வச்சுப்போம். 90% வெளியிலிருந்து எந்த மருத்துவ உதவியும் தேவைப்படாது. விபத்து ரேரா அது மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் மருத்துவ உதவி தேவைப்படுமே தவிர நம்ம வாழ்க்கை முறையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா மாறிடும். என்னுடைய குருமார்களை பற்றியும் அண்ணாமலையானையும் இந்த திருவண்ணாமலை ஞான சூழலியலையும் பேச ஆரம்பிச்சேன்னா சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு சுகமான உணர்விலே பொங்குகின்ற ஞான சத்தியங்கள். நாராயண சுவாமி தாத்தான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய என்னுடைய குருமார்களில் முக்கியமான பங்கு வகித்தவர். தோட்டக்கார தாத்தான்னு உள்ளூர் மக்கள் கூப்பிடுவாங்க. ஏன் அவருக்கு தோட்டக்கார தாத்தான் பேர்னா எத்தனை மணி நேரமானாலும் மலையில் இருக்கிற மொத்த காடும் அவருக்கு அத்துப்படி. எந்த மூலிகையா இருந்தாலும் நடந்து போய் எடுத்துட்டு வந்துருவார். மலையில இருக்க அத்தனை மூலிகையும் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த மூலிகைகளை ப்ராசஸ் பண்ற விதம், ஒரு ஆட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சாப்பிட கொடுத்து அதுக்கு பிறகு அந்த போடுற அந்த ஆட்டு புழுக்கையை எடுத்து வரட்டியா தட்டி அதை எரிய வச்சு அந்த சாம்பலை மருந்தா உபயோகப்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு எல்லா விதமான நுணுக்கமும் தெரிஞ்சவர். இவர்கள் ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில் அவர்கள் அளித்த பங்கு திருவண்ணாமலை ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. இந்து மதத்தினுடைய எல்லா சம்பிரதாயங்களும் பரம்பரைகளும் பாரம்பரியங்களும் அங்க உயிரோடு இருக்கு. வேதாந்தம், வைதீகம், சைவம், சைவ சித்தாந்தம்,
வீர சைவம், காஷ்மீர சைவம், சித்த வைத்தியம், சாக்தம், பக்தி சம்பிரதாயம், அத்தனை சம்பிரதாயமும் உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, இனிமையாக இணைந்து இருக்கின்ற ஒரு ஞானச் சூழல். பெரிய அத்வைதி, தானே சிவமாக பரமாக வாழ்ந்த சகஜ சமாதியிலே நித்தியமும் நிலைத்திருந்த ரமண மகர்ஷி அண்ணாமலையார் வீதியில அந்த மலைவலம் வருவதற்கு வீதி உலா வரும்பொழுது வந்து நின்று திருநீர் வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டு டெல்லிக்கு ராஜானால அப்பனுக்கு புள்ளதாம்பா அப்படிம்பாரு. ஆஹா, எவ்வளவு பெரிய ஞானி! பெருமான் முன்னாடி எவ்வளவு பணிவும் பக்தியும்! தானே பரம்பொருளாய் இருக்கின்ற பெருமான், நிஜாவதாரமாக வந்திருக்கின்ற பகவான், அர்ச்சாவதாரத்தின் முன்பு காட்டுகின்ற பணிவும் பக்தியும் அத்வைதமும் சைவ பக்தி ஆகம பக்தியும் இதெல்லாம் என்ன இனிமையாக ஒன்றிணைந்து நினைத்தாலே நெஞ்சினிக்கின்ற என் அண்ணாமலையே, என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. ஜீரணம், கர்மம், காயகல்பம், நித்தியத்துவ வாழ்க்கை, இந்த 4 சத்தியங்களை சொல்ல துவங்கினேன். இதுவரைக்கும் இந்த ஜீரணம் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை சத்தியங்களை தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த சத்சங்கங்களில் தொடர்ந்து கர்மம்னா என்ன, காயகல்பம்னா என்ன, நித்தியத்துவ வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அதன் ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்மத்தை ஜீரணிக்கும் சக்தி மலர்ந்தால் காயகல்ப சரீரமாக உடல் மாறி நித்தியத்துவ வாழ்க்கையிலே நிலை பெறுவோம். நித்தியத்துவமானவர்கள் என்கின்ற யுக்தி பிறந்தால் காயகல்பமாக உடல் மாறி கர்மங்களையெல்லாம் ஜீரணிக்கும் சக்தி மலர்ந்துவிடும். கர்மம் விதியா எனக் கலங்கினால் அதை ஜீரணிக்கும் மதி கொடுத்து அனித்திய வாழ்விலே அழியும் சதியிலிருந்து நம்மை காத்து காய கல்பமாக்கி நித்தியத்துவ வாழ்க்கையை சத்தியம் என்றும் சாத்தியம் என்றும் அருளும் சக்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த சத்தியங்களுக்கு உண்டு. தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்களில் பெருமான் அளிக்கின்ற இந்த சத்தியங்களை உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.
श्रीकैलासोन्नतद्वादशान्तश्यामलापीठारूढ श्रीमीनाक्षिसुन्दरेश्वरा भिन्नस्वरूप परशिवपुत्ररत्न कुमार गुरुमण्यतुल्यावतार श्रीपार्वतीस्तन्यपानलब्धदिव्यज्ञान विश्रुतसकलनिगमागमसारभूतद्राविडवेदप्रवक्त्रे श्रीमत्परमशिवकरुणासमधिगतमुक्तामयचतुरश्रयान गीयमान छत्रचामर श्रीचिह्नकाहलादिसमस्तबिरदावल्यलङ्कृत ज्ञानविज्ञानचक्रवर्ती सर्वजनसङ्घ निर्वाणदीक्षा व्ययापवर्गवर्ष विश्राण जीमूत परमतकलभकेसरी शैवसिद्धान्तस्थापनाचार्य श्रीराजाधिराज पाण्ड्यमहाराज गुरु क्षपणशाक्यादिमहान्धकारनिवारणज्ञानभानु वीक्षणानर्हार्हध्वजोच्छेदनपूर्वक श्रीमद्वृषभध्वजस्थापक शैवसमयकर्त्रे सर्वज्ञपीठारूढ श्रीजगद्गुरु श्रीज्ञानसम्बन्धदेशिक स्वामि वागीशसुन्दरमाणिक्यवाचक स्वामिनाम् अवतारभूत श्रीज्ञानसम्बन्ध स्वामि पुनरुद्धृत श्यामलापीठ सर्वज्ञपीठ 93 गुरुमहासन्निधान अरुणगिरियोगीश्वर परम्परागत अरुणाचल सर्वज्ञपीठ गुरुमहासन्निधान कैलास परम्परागत काञ्ची कैलास सर्वज्ञपीठ 33 गुरुमहासन्निधान नित्योत्सव नित्यमङ्गल नित्यकल्याण नित्यरजित कैलास परम्परागत आदि कैलास नित्यानन्दपीठ महासंस्थान महासिंहासन पीठकर्तः साक्षात् श्री परमशिव समुद्भूत कैलास परम्परागत वैवस्वतमनुइक्ष्वाकु हरिश्चन्द्र भगीरथ श्रीरामचन्द्र शूरसेन इत्यादि अनवच्छिन्न सार्वभौम चक्रवर्ति परम्परागत 64 योगिनी मण्डित 64 सम्प्रदाय प्रवर्तक मनुधर्मशासन सूर्यवंश प्राप्त सर्वज्ञपीठ सुराङ्गी साम्राज्य मूर्धाभिषिक्त चूडामणे साक्षात् श्री परमशिव समुद्भूत कपिल महागुरु पुनरुद्धृत महानिर्वाणिपीठ 800 श्री महामण्डलेश्वर साक्षात् श्री परमशिव सिंहासनाभिषिक्त समस्त गणनायक श्री महागणपति समारंभ अनवच्छिन्न पीठाधीश्वर गुरु परंपरा प्राप्त अटल पीठ 800 श्री अटल पीठाधीश्वर धर्म मुक्ति स्वर्गपुर स्वर्ण पीठ 23 गुरु महासन्निधान कैलास परम्परागत आदिपीठ सर्वज्ञपीठ जगद्गुरो श्री कैलास पुनरुद्धारक श्री कैलास परमाचार्य श्रीमत्परमहंस परिव्राजकाचार्य वर्य सच्चिदानंद प्रणव स्वरूप श्रोत्रिय ब्रह्मनिष्ठ श्रीमज्जगद्गुरु श्रील श्री भगवत् श्री नित्यानंद परमशिव श्री ज्ञान संबंध देशिक परमाचार्य स्वामिन् अत्रागत्य परिपाल्य च अस्मान्
विज्ञानवितरणेन विजयी भव जय जय। There are some great spiritual sciences unique to Hinduism. Subtle, otherworldly, but definitive sign. Manifesting the cosmic beings in Archavatara, deities in Nijavatara, living incarnations is possible. Understand? Kriya Pada of Vedas and Agamas elaborately explain the whole science of making the cosmic beings manifest in Archavatara, deities and Nijavatara, living incarnations, both. During the Bhava Samadhi Darshan, literally those cosmic beings manifest through this body. Just like how they manifest in Archavatara, deity, they manifest in Nijavatara, Pratyakshavatara, and give you all the boons you ask, bless you. You see, each God is an independent intelligence to lead you to enlightenment. Each God is a bridge for you to achieve the Shivatva, the ultimate Shiva consciousness. Krishna is the bridge for you to achieve the Krishna consciousness. But Shiva consciousness, Krishna consciousness, all consciousness is one and the same. Ultimate consciousness only. So that energy itself completely expresses. Just like Radhika, when I see my own sweetness in the mirror, I become eager to taste it. I find that the only way to relish this sweetness is through the constitution of Sri Radhika. Bhava Samadhi Darshan is a window to the infinite expanse of consciousness, allowing us to glimpse the formless in a way that we can understand. It cleanses the karmas of lifetimes. It awakens our biomemory to the space of Paramashiva, the ultimate consciousness, and creates a deep and lasting transformation in us. There are some great spiritual sciences unique to Hinduism. Subtle, otherworldly, but definitive sign. Manifesting the cosmic beings in Archavatara, deities in Nijavatara, living incarnations is possible. Understand? Kriya Pada of Vedas and Agamas elaborately explain the whole science of all these three has no boundary. You are one with it. You are alive in everything. Everything listens to you. Everything decides as you want. Who is Parameshiva? Bhagavan himself? Who is Parameshiva? Bhagavan himself has beautifully explained the Parameshiva in all of us. Paramashiva, thus manifestation. He resides in his supreme Paramashiva Swarupa as Ajomuha, Radhomuha, unborn, beyond form, formlessness. His Paramashiva Swarupa. His Paramashiva Swarupa. That Paramashiva Swarupa manifests 5 faces.
as Sadashiva, Tatpurusha, Vamadeva, Ahora, Satyojata, Tatpurusha, Vamadeva, Ahora, Satyojata, Ishana, 5 faces he manifests, and thus the Panchakritya, Srishti, manifestation, Sthiti, sustenance, Samhara, rejuvenation, Prabhava, pulling out of delusion, Anugraha, liberation. Understand? He does all these 5 jobs. These 5 faces. Now listen carefully. Tatpurusham, Vamadevam, Satyojatam, Ahoram, Ishanam. These 5 faces, thus Panchakrityas. Each face, each dimension is not just one F-A-C-E face, P-H-A-S-E face. It's not just F-A-C-E, P-H-A-S-E. Understand? The creation, not just creation getting created, even sustenance need to be created, destruction need to be created, and pulling out of delusion need to be created, liberation need to be created. Then creation, manifestation need to be maintained. Maintenance, sthiti itself need to be maintained. Destruction, samhara, the rejuvenation need to be sustained, maintained when it is happening. Pulling out of delusion, drubhava, need to be maintained when it is happening. And anugraha, liberation, need to be maintained when it is happening. Those micromilliseconds when it is happening. So understand, Satyojata Murti has 5 faces, Ishana Murti has 5 faces, Vamadeva Murti has 5 faces, Agora Murti has 5 faces, Tatpurusha Murti has 5 faces. So, Tatpurusha Murti has his 5 faces. Agora Murti has his 5 faces. Vamadeva Murti has his 5 faces. Satyojata Murti has 5 faces. Ishana Murti has 5 faces. All these 5 are Supreme Pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness Bhagavan Nityananda Paramashiva is a revival of Kailasha, the ancient enlightenment civilization, the great cosmic borderless Hindu nation. His Divine Holiness Bhagavan Nityananda Paramashiva is an avatar from and is a Supreme Pontiff of Hinduism. He has made the science of our manifestation yoga temple-based university for humanity. So Virgin Order of Kailasha, led by His Divine Holiness Bhagavan Nityananda Paramashiva and Nityananda Order of monks, nuns and Hindu diasporas, working for global peace and to give a superconscious breakthrough to humanity. Nityananda Hindu University, world's largest with extended campus in 150 countries, is collecting, organizing, preserving, time capsuling, decoding, spreading, and reviving 20 million source books of Hinduism. 64 sacred arts, science like Ayurveda, dance, music, sculpting, astrology, Vastu, and many more. His Divine Holiness Bhagavan Nityananda Paramashivam is 293rd Guru Mahasannidhanam of Shamala Pita Sarvanya Pita, ancient apex body of Hinduism and present emperor of Suryavamsa Sarangi Samrajyam. Bhagavan has survived the worst prosecution of multiple assassination attempts on person and character by anti-Hindu elements. The Pramanas, Bhagavan has beautifully given the Pramanas for us to understand the science of our manifestation. Science of our manifestation is authentic, scientific, time-tested, and foolproof. The Pramanas are the evidences in different levels. From the Shastras, the eternal, unchangeable truth revealed in the source scriptures, the Vedas and the Agamas.
the Shastras. They are the Pramanas, evidence from the Shastras. The Apta Pramana, experience of the Rishis, Munis, Nainamas, Ganas, Siddhas, Alvars, Nainamars, all of them are the authority of Hinduism. They have manifested all the powers of Paramashiva, which is authentically time-tested, foolproof, and scientific. Atma Pramana, account of His Divine Holiness Bhagavan Nityananda Paramashivam's this millennium's avatar's personal experience of each and every power manifestation, Bhagavan's very own Leelas. Shakshi Pramanas, the evidences from the people, the experience of millions of disciple, devotee, followers all around the world manifesting these powers, the science of power manifestation initiated by Bhagavan himself. Pratyaksha Pramana, the scientific study measuring the effect of being in the enlightened state. Bhagavan has beautifully given us all the evidences from all the levels for us to understand the science of our manifestation. Let's go to the Shastra Pramana. Shastra Pramana are the eternal, unchangeable truth revealed in the source scriptures. Kramena manasodadhyat lakshaye lakshamuttamam. Vijnana Bhairava Tantra, Sutra 34, Dharana 11. Bhagavan Paramashiva says, by fixing the mind on the inner space within the crown center and sitting stably without having the eyes closed, in succession, by stability of the mind and the inner space, through the power of the third eye, one directly sees the ultimate goal, Lakshyam. By having the vision beyond the sight that reveals any object or place, attaining the space of oneness with Paramashiva, the source Paramashiva. Bhagavan beautifully said how in the satsang, how each of the herbs simply resolves us and does not leave us. Now how we are run by those patterns as our lifestyle and run only on them and believe that is true, but it is completely deluding us and completely giving us the false reality, the false narrative. Constantly living in the false narrative makes us more weak, more tired, more bored, and completely diseased and destroyed. Ourselves and everybody around us, and how we had the senior citizens in our society to keep this sorry for the technical glitch. So beautiful. Bhagavan was saying how the whole science was taught to us by the elder community, by living that context. They are living in the space of Paramashiva, only be guided by Paramashiva. Only he said was only referring to the space, one character that he was talking about, or each one, the Siddhas, the Munis, the Ganas, the Alvars, the people, the whole science around the whole Tiruvannamalai was only in the context of Arunachala, only the enlightenment. Intense. It's like
drinking. The whole thing is so intense, Bhagavan says. Just by remembering that, he falls in samadhi space. Each one of the person, each one of the things they thought, each one of the words they spoke, each one of the actions they did, all of them aligned only to Paramashiva, not to the obsessive, compulsive, reactionary pattern lifestyle that we are submerged in. Bhagavan says how beautiful it is to live in such a beautiful community and raise yourself as the Paramashiva space and manifest only the Paramashiva space, living in such a harmony, such a manifestation life, fulfilled, happy, joyful, blissful. Everything happens, even though it was diversified. He mentioned that also, even though each one were diversified into their thought currents, but living in such a harmony and such a blissful state was possible because they were all aligned to one thing. They were only residing in the space of Paramashiva, understanding that is the only reality and everything else is obsessive, compulsive, and reactionary lifestyle. He said, if you want to be a leader in your society, all you need to do is do the detox, do all the panchakriya, do the haritiki, and all the herbs that you need to take to cleanse the system, to hold only Paramashiva in your space. So those affect you. His whole wavelength and simply made him to listen what he was saying. That was possible, and he was saying that for us to understand, if we switch off the compulsive reactionary patterns in us and only reside in the Paramashiva space constantly, we'll also be in such an enlightened space, such a blissful space, and manifesting such a wonderful lifestyle of being in oneness with Paramashiva and manifesting all our realities, completely fulfilled and completely in being in that space of completion. Bhagavan has given the Apta Pramana. Apta Pramana are the Rishis, Munis, Ganas, Nayanamas, Alvas, Siddhas experience who have lived on planet Earth as human and has manifested as superconscious beings. Here, Bhagavan is giving reference from Bhagavad Gita, chapter 1, sloka 1 to 6. In Mahabharata, Sanjaya was given the third initiation for 19 days, who had a vision of structure of the Kurukshetra Yuga, the military formation, the pattern supposed to resemble a heroine when outstretched beak and spreading wings. How the whole structure was, he was saying how it looks like a bee just through his third eye. The initiation was possible because he lived in such a space. When his guru initiated, simply he was able to see everything and verbatim explained everything in detail. Now, the Atma Pramana, Bhagavan himself narrates about his 360 degrees vision, Bhagavan's very own Leelas. The nearest space. Truth is the inner space of the whole cosmos. Truth is also the outer space of the whole cosmos, pervading and uniformly ever present inside and encompassing this cosmos from the outside. But please listen. What Upanishad wants to declare through this verse, break from something which is making you perceive inside, outside, separately. Moving, unmoving, separately. Antara bahyata separately. Tanai just moving, unmoving, separately. That makes you perceive something as moving, something as unmoving. What is that? That makes you perceive something is near, something is far out. What is that? That makes you perceive something is
now you need this the father about that here is happening. Listen, exactly what happened. Let me describe. As usual, I went back I did not choose. Understand? I did not choose. This is just a casual Kshetra. Whenever I find time, I'll go and spend time in that space again because Devi became enlightened there. My Guru Vivekananda Puri always felt Devi's energy field. The place on powerful moral hill. Devi's energy field. I always go and sit there. I was sitting on a rock. The Kathopanishad declares Shraddha Vivecha. Shraddha just took over Nachiketa. All of you know how fear takes over you, greed takes over you. When a fear takes over, when you have the panic attack, you always feel guilty, shy, like on about it. You repent, but you don't know why. Okay. When lust takes over you, when greed takes over you, you do things which you can never largely justify, even to yourself. But when authenticity takes over you, it will be 10,000 times more intense than fear taking over or greed taking over. It will be 10,000 times more intense, power. Fear takes over you. It's called panic attack. When greed takes over you, it's called restlessness. When authenticity takes over you, it is called sadhu. My sincere seeking that overpowered, that's the right word I should use. I just felt what I'm who is that thing, who is that thing that is disconnected about anything I see here, who is that deeply disconnected even about my own existence. Listen, almost like who am I who is so discontented about my own existence? Understand, all of you have discontentment about your own existence, but you never look into why, what, who is having that discontentment. You try to look in, you get on Rasagulla, you forget. You try to look in, you get something else, you forget. Very easy that question why, what, who is so discontented. Those questions are forgotten. Very
Shastra Pramana. Shastra Pramana are the so beautiful. Bhagavan has beautifully said. You can see now the Shakshi Pramana. Shakshi Pramana, you can see the Balasans doing the power demo of third eye reading, completely blindfolded, and she's showing her picture and asking few questions about different places in the room, and also showing the different words, and she's able to read those words beautifully. These are the words she's turning and completely reading exactly and saying the words. There is no red jacket, that's right. Okay, this is an instruction. Jump up and down. All right, go for it. So she's able to see everything for at least 3-4 feet and do the instruction absolutely correct. Now let's go to the guidelines. Bhagavan himself has proved through scientific method how the third eye is deeper and deeper. Samadhi brings the third eye more awareness and more manifesting the powers of third eye. Here we have the guidelines. If you have Jnananjan, apply your Jnananjan on third eye and your temples. If you have a book, a picture, a colorful book with large fonts, or a newspaper or magazine, that will be really good. If you have a camera, please download the timestamp and keep it ready for wonderful experience the camera is going to capture. Pencil and paper to note down the detail. Now let's go to the guidelines. Make sure the eye band, we are so much used to use our eyes for reading. So if suppose we have a lazy eye, usually they will put a eye patch in the other eye and make us read, because eyes are very good in trying to see. It's not that we are going to keep, but that's the way they are. If you don't tie your eye band, you will open it and you will see, and you will not concentrate and start looking here, because this has to go inside and start looking here. Bhagavan says you have to focus in these two corners and push your eyeballs towards the third eye, and there the revelation starts happening. And Bhagavan has beautifully given the Trineta Kumbhaka also. Every day I want to remind you how the Trineta Kumbhaka should be done, so you can do it to open the third eye more and more clear. The detox of third eye happens. You inhale through the left nostril first and hold. You inhale through the right nostril and hold. Inhale both the nostril without exhaling. Inhale continuously and hold as long as you can, and as comfortable as you can. And after some time, after you hold, slowly exhale through the left nostril. So beautifully, this Kumbhaka can be done 11 times initially, and then 21 times and 108 times. Simply detox you completely. Even at different ages, this is very simple pranayama. This can be followed. Bhagavan has beautifully said this detox the third eye so profoundly. Now you can do 11 times the Kumbhaka, and then you can have a book in front of you. Any book is fine. Have a paper and pen to write down what are the pictures, colors, page numbers, and headings, so that, or you can read the book itself. How these kids do third eye reading. When I give a book, a story book, I'll be giving a lion and a king, but they will start reading the tortoise and a hare, and they go on and on. I keep on telling them, please go ahead, please go ahead. And after some time, as kids, they forget which eyes they were doing because their eyes are closed. They simply start reading through third eye. How you simply fall asleep. You don't have a manual. You don't do anything for falling asleep. Same way you fall into Paramashiva space is also like that. You simply start reading, and at one point you just forget the space of body and mind and simply start manifesting power of third eye.
So now let's take a book, tie your eye bands completely, your eyes completely closed. There's no question of any light entering your eyes. See through your third eye like you see a flower, not with so much of difficulty, but simply how you will see a baby smile. That's how you should see your third eye. It's very delicate, very gentle, and that is the power of attention center manifesting all your reality. So look at it, how it's manifest. You'll suddenly click with it. What you're seeing through the third eye is your reality. So simply you can hold the book. If suppose I say 3 in my hands, I can see it even if I close my eyes. I can write anything. I know what I'm writing. Even if my eyes is closed. Same way, everything is oneness with you. It'll reveal itself to you. How we are the Katakasha, Mahakasha, from the Katakasha. We are everything. The consciousness is everywhere as everything, and we are the space of Paramashiva. Because Bhagavan has initiated us into the powers, because we are in the oneness with Paramashiva, we have the Bhava just melting in Paramashiva, especially the Tamil satsangs, holding that oneness space, and each or every word that Bhagavan sculpted and gave us, enjoying that whole satsang like how you enjoy an whole temple, and continuously holding that bhava and start chanting the Maha Vakya. Let's go to the instruction. So completely for some time be the world and be in only the space of oneness with permanently manifest as powers. Go on chanting the Mahavakya intensely till you start reading the whole thing. And sit straight with your head, neck, and spine in a straight line. Remember Paramashiva in your third eye. Bring all the great truth that Bhagavan has revealed again and again in your third eye and contemplate on that. Unclutch from everything and hold that beautiful space of oneness, the bhava. In that bhava only the manifestation happens. And chant the Mahavakya intensely. Now let's start. Please finish your kumbhaka and start meditation. And not only that, your health, wealth, and all your relation, everything becomes so beautiful. Let's start chanting the Mahavakya intensely. Let the one open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all of us. Paramashiva's third eye,
in all our burdens. Let the Amrita pour. Let the Vati open up. Manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our burdens. Jnana Paramashivam. 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 Let Paramashiva's spirit manifest in all our burdens. Let the Amrita pour. Let the Bhakti open up. Jnana Paramashivam. Jnana Paramashivam. Jnana Paramashivam. Jnana Paramashivam. Let Paramashiva's, let the Amrita pour. Let the Bhakti open up. Manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all of us. Jnana Paramashivam. Jnana
Paramashivam. Ananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Let Amrita pour. Let all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our burdens. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Yananda Paramashivam. Beautiful. Whatever now it's revealed for you, make sure you verify it authentically. Again and again, verifying it authentically makes it more and more manifest powers. Make sure all the things, that pages you marked, and the colors, the pictures, the shapes, the words that is revealed for you, whatever you have seen manifested through your reality, it is the prasada from Paramashiva. Whether you've done it or not, the Paramashiva space in you is such a beautiful space of oneness. And Bhagavan has beautifully given us that initiation, darshan, diksha, path of cognition for us to manifest. If anything else is going on, just surrender to Bhagavan's lotus feet. Everything that is happening around us other than Paramashiva, surrender to Bhagavan's lotus feet. He will raise us in the higher cognition and make us manifest the powers. The intelligence system is just surrender, and it will simply there to manifest. I have to do it. And simply he will manifest as the reality. So we'll have one more cycle. You can start recording afresh now. At the end of this whole session, you can share it with your friends and family. Now we'll have one more cycle. You can start a fresh recording. Tie your eye bands nicely that no light enters your eyes. Sit straight and with your head, neck, and spine in a straight line. When the spine is in straight, it is nearly anti-gravity. It simply takes the Kundalini to your Ajna. And start chanting the Mahavakya intensely, the Jatagni in your stomach. When you offer the mantra, simply will manifest, raise your frequency and manifest as powers. Contemplate only on Bhagavan's truth that he gave just now, and completely unclutch from everything that you know as your identity. Whatever appears in your third eye, start writing it down. And if you have a living enlightened book, that's the perfect. Bhagavan always say, keep a book next to you and you can open any page and the message is for that, for you. So if you have the living enlightened book, you can have that in front of you. And whatever the page, the pictures, the text
the page numbers, everything you can note down, and you can do multiple pages, and at the end of this session, you can verify. Let's start chanting the Mahavakya intensely.
Verification process for reading large word print through third eye. Verify no video recording is done. You can verify the words, the pictures, and make sure there is absolutely no peeking or anything through the eyes. Only through third eye you are reading. No clues or no Bluetooth, nothing is used. It's only the powers of Paramashiva. We are manifesting the powers. Now you can share all these very clearly in the video, and you can share with your friends and families. All this great, even if you've got the first letter, the last letter, the page number, please go ahead and celebrate the Paramashiva's prasada. Even if you get a little prasada, the vibhuti, if you share, it will